இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடத்திருக்கீங்க, என்ன சந்திப்பு அப்படின்னு முக்கியமான நேரம் இது ஒரு அரசியல் சூழல்? மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நம்ம கூட்டணியில் தானே இருக்கிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நாங்கள் உயர்நிலைக்குள்ள முடிவெடுப்போம்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாளைக்கு பேசி முடிக்கிறாங்க. அவங்க முடிவை கொட்டி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதுதான் நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு சார், நம்ம போற மாதிரி இருக்குமா? எது என்ன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப நீண்ட காலமா பயணிக்கிறாங்க. உடனடியாகவும் வெளியே அப்ரப்டா வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு சிஎம் பாக்குறீங்க ரெண்டாவது முறையா. ஆமா, அதை நம்ம எப்படி எலெக்ஷன் முடிவுகளை பத்தி பேசுறோம். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? எங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தமிழக அது நாங்கள் உயர்நிலைக்கு உள்ள முடிவு பண்ணி தான் சொல்லுவோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இல்ல இன்னொன்று இருக்கு, மேஜர் டிசிஷன் எடுக்க முடியாது. இல்ல ஒரு தனி கட்சியா அவங்க அதிகாரி இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா கவர்னர் அவரை ஆட்சேபிக்க அழைக்கலங்கிறது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்கறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்குறாருங்கிறது புரியல. இப்போ பாஜக இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய கட்சி, அவங்கள வந்து ஃப்ளோரில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர முன்கூட்டியே என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இதுவரையிலும் அப்படி மரபு இல்லைங்கிறது தான். நேற்று வந்த தகவல் படி திமுக அதிமுக ஒண்ணா இணைந்து ஒரு தகவல் வந்தது சார், அது உண்மையா? அது என்னன்னு நமக்கு தெரியும். பாஜக தான் தாவேகாவையும் விஜயும் அவங்கள கையாள விரும்புறாங்கிறத நீங்க நம்புவதா சொல்றீங்க. ஸ்டில் அந்த ஹோப்ல அந்த இதில் இருக்கீங்களா? இல்லை, அவரை கையாளுறாங்களோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலை கையாளுறாங்களோ ஏதோ ஒரு வகையில் பாஜக தலையீடு செய்து கொண்டே இருக்கிறது. கவர்னருடைய நடவடிக்கைகள் அது உறுதிப்படுத்துகிறது. இப்போ கவர்னர் மூலமா ஒரு நெருக்கடி கொடுக்கறதும் அது ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானது தானே பார்க்க வேண்டியது. கட்டாயமா அவர் வந்து காங்கிரஸை வந்து ஆதரவு பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருப்பது, இதுவெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடியை தருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய முடிவு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஆமாம், நாளைக்கு கூட்டம். இங்கிலீஷ் பிளேஸ் அந்த கூட்டத்தில் தான் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு நான் அறிவிக்கல. ஆனா இன்றைக்கு கூட்டம் The Chennai Silks in Mega Summer Sale.